வணக்கம் நண்பர்களே, விஜயபிராக் பேசுகிறேன். இந்த பிரபஞ்ச ரகசியத்தில் மிக முக்கியமான ஒரு விதியை நீங்கள் சொல்லித்தரணும்னு நினைக்கிறேன். நிறைய பேருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்த விதிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 369 மெத்தட் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். 3, 6 மற்றும் 9. அடுத்தது 3x33 அப்படின்ற ஒரு மெத்தடை பார்த்தோம். அந்த மெத்தடை நான் எப்படி பர்சனலாக பண்ணி வாழ்க்கையில் மாற்றிக்கிட்டேன் என்னோட லைஃப்பை அப்படின்றத நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான மெத்தடு, எல்லாரும் பண்ணக்கூடிய மெத்தடு 5x55 அப்படின்னு சொல்றாங்க. 5x55 மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதற்காக? உங்கள் வாழ்க்கையை சார்ஜ் பண்ணிக்கணுமா, சேஞ்ச் பண்ணிக்கணுமா, இல்லை சார்ஜ் பண்ணிக்கணுமா, நீங்கள் நினைத்தது நடக்கணுமா, உங்களுடைய கனவுகள் எதுவானாலும் சீக்கிரமா நடக்கணுமா, இதற்கான ஒரு விஷயம் தான் இந்த ஈர்ப்பு விதியை சொல்லித்தர 5x55 மெத்தட். இதை சொல்ற போது என்ன நடக்கும்? இதுக்கான ஒரு மேனிஃபெஸ்டட் டைம் இருக்கு. டைமும் இடத்தையும் முடிவு பண்ணி நீங்க சரியா பண்ணீங்கன்னா நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த மெத்தட், இந்த டெக்னிக், இந்த டிப்ஸ் வந்து ஆன்ஷியன்ட் மேனிஃபெஸ்டிங் ரிச்சுவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பழங்காலத்திலிருந்து தொடர்ந்து இது வந்துகிட்டே இருக்கு. இது எதற்காக இதை பண்ணோம்? இப்ப உங்களுக்கு ஒரு வார்த்தையை நான் அடிஷனலா ஆட் பண்ணி கற்றுக் கொடுக்குறேன். இந்த வார்த்தையோட பேர் சூப்பர் அப்படிங்கிறாங்க. அது என்ன சூப்பர்? சூப்பர்ன்ற வார்த்தையை நம்ம சாதாரண யூஸ் பண்ணா சூப்பர் அப்படின்றோம். இப்ப அந்த வார்த்தையை ஒவ்வொரு வார்த்தையிலும் சேர்த்தா என்ன நடக்குது? ஈஸி அப்படின்ற வார்த்தைக்கு முன்னாடி சூப்பர் ஈஸின்னு போட்டு பாருங்களேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸி, இது ரொம்ப ரொம்ப சூப்பர் ஈஸி அப்படின்னு சொல்லி பாருங்க எப்படி இருக்கு. இந்த பவர்ஃபுல் அப்படின்னு ஒரு வேர்டை நம்ம யூஸ் பண்ண வச்சுக்கோங்க. சூப்பர் பவர்ஃபுல். உங்கள் வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா எல்லாத்திலுமே இந்த சூப்பர்ன்ற ஒரு வார்த்தையை கலந்து பேசினாலே நினைச்சது நடக்கும் அப்படின்னு ஏன்ஷியன்ட் அந்த கிரேக்க காலத்துல இருந்து சொல்றாங்க. சரியா? உங்களுடைய ஆக்ஷனபிள் ஸ்டெப்ஸ் எதுவா இருந்தாலும் அது சூப்பர் ஈஸி, இதை யூஸ் பண்ணுங்க, உங்களோட வாழ்க்கை சூப்பர் பவர்ஃபுல்லா மாறும் அப்படின்றாங்க. இந்த சென்டென்ஸே மாறி போச்சு பாத்தீங்களா? இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சார்ஜ் பண்ணணும் எப்படி அப்படின்னா, நீங்க சார்ஜ் ஆக ரெடியா இருக்கீங்களா? மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா? அந்த 5x55 மெத்தடை வச்சு வாழ்க்கையை வெற்றி கொள்ள ரெடியா இருக்கீங்களா? இந்த சென்டென்ஸ் அப்படியே நான் மாத்தி சொல்றேன். நீங்க ரெடியா இருக்கீங்களா? சூப்பர் சார்ஜ் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? சூப்பர் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்க்கு ரெடியா இருக்கீங்களா? சூப்பரா அந்த 5x55 மெத்தட் செய்ய ரெடியா இருக்கீங்களா? the word called super charge. அதுதான் இந்த மேனிஃபெஸ்டேஷனுடைய மெத்தட். இது ஒரு ஸ்ட்ரக்சர்டு சிஸ்டம் நண்பர்களே. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, உங்களுடைய கனவுகள் எதுவானாலும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு மிக எளிய வழி இதுதான். 5 நாள் உங்க வாழ்க்கையை மாத்துமா? இதை மாத்துறதுக்கான விஷயத்தை பண்ணணும் அப்படிங்கிற. எப்படின்னா, நம்மளுடைய இன்டென்ஷன் இருக்கு இல்லையா, இதை பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம். அதற்கு வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு. அது என்ன பண்ணுது? நம்மளுடைய அன்கான்சியஸ் மைண்டை போய் டார்கெட் பண்ணுது. இதற்காகத்தான் இந்த 5 நாள்ல 5x55 மெத்தடை நம்ம யூஸ் பண்றோம். ரைட்? இந்த 5 நாளும் நீங்க அலைன் ஆக போறீங்க ஒரு ஃப்ரீக்வன்சியோட. இதை எழுதுறது வெறும் கடமைக்கே எழுதாம நீங்க ஒரு இன்டென்ஷனோட ஒரு ஃப்ரீக்வன்சி கிரியேட் பண்ணி எழுதுனீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா அன்கான்சியஸ் மைண்ட்ல போய் உட்காந்துரும். அதுதான் செயலா மாறி விளைவுகளை தரும். இந்த மெத்தடு நிறைய லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸ் இருக்கு. இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரக்சர்ட் அப்ரோச் மெத்தட் அப்படின்னு குரு சொல்லுவாங்க. இது வந்து பியூர், இதை மாற்றி சொல்றேன், சூப்பர் ஸ்ட்ரக்சர்ட் அப்ரோச் மெத்தட். இது யார் ஒருத்தவங்க கமிட்மெண்ட்டோட இருக்காங்களோ, கமிட்டடா இருக்காங்களோ, நான் இதை பண்ணுவேன் ஜெயிப்பேன், அவங்களுக்கான ஒரு சூப்பர் மெத்தட். சரியா? இதை நம்ம என்ன பண்ணணும்? இந்த டூலை எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நமக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்கு, என்ன வேணும், என்ன போகணும், இந்த ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ணலாம். இன் அண்ட் அவுட்னு வச்சுங்க. சரியா? உங்களுக்கு என்ன உங்களை நோக்கி வரணும், உங்களை தேடி வரணும், உங்களுக்கு உள்ளுக்குள்ள வரணும், எது உங்களை விட்டு வெளியே போகணும், எந்த விஷயத்த நீங்க அடிச்சு துரத்தணும், நீங்க முடிவு பண்ணுங்க. அந்த ரெண்டுத்துக்கும் இது ஒரு அட்டகாசமான ஒரு டெக்னிக். இதை பண்ணவங்க நிறைய ரிசல்ட் வந்திருக்கு. நான் என்னுடைய மில்லியனர் மைண்ட் ஒரு ட்ரைனிங் கொடுப்பேன். நான் அதாவது பெரிய பணக்காரங்களுக்கு, என்னோட கிளைண்ட்லேயே இருக்கிறவங்க டாப் 50 கிளைண்ட்ஸ்க்கு நான் கொடுப்பேன். அதுல இந்த மெத்தடை நான் யூஸ் பண்றேன். இதை பண்ணி நிறைய பேரோட லைஃப் மாறி இது. இந்த இவ்வளவு நேரம் இதை கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு ஒருவேளை லா ஆஃப் அட்ராக்ஷன்னா தெரியல, ஈர்ப்பு விதினா எனக்கு தெரியல அப்படின்னு உங்களுக்கு நான் ஒரே விஷயம் சொன்னேன். ஈர்ப்பு விதின்றது ஒண்ணுமே இல்லை. நீங்க என்ன ஃபோக்கஸ் பண்றீங்களோ அதை அட்ராக்ட் பண்றதுக்கான ஒரு மெத்தட் தான் லா ஆஃப் அட்ராக்ஷன். சரியா? இது ஒரு எபிலிட்டி. எதை நீங்க நினைக்கிறீங்களோ அதை இழுத்து உங்களிடம் வந்து கொண்டு வந்து பிரபஞ்சத்திடம் இருந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஒரு மெத்தடுக்கு பேர் தான் லா ஆஃப் அட்ராக்ஷன். சரியா? இதை வந்து நம்ம கத்துக்கணும். இதுல நிறைய ஈர்ப்பு விதி மெத்தட் இருக்கு. கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு பேசிக்ல இருந்து எல்லாமே தெரியும்.
திரும்ப சொல்றேன், இந்த 5x55 மெத்தடை நான் போட்டவனே நிறைய நீங்க டவுட் கேட்பீங்க. அதுக்கு முன்னாடி நான் திரும்ப தெளிவாக சொல்றேன், இதற்கு 2 ஸ்டெப் இருக்கு. ஒன்னு 369 மெத்தட், இன்னொன்னு 3x33 மெத்தட். அதற்கான லிங்க் கீழே இருக்கு. அந்த லிங்க் கிளிக், ஒரே லிங்க் தான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. அதே மாதிரி ஹெட்செட் போட்டு கேளுங்க. யார் யார் இதை கேட்டுட்டு இருக்கீங்களோ முன்னாடி போய் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிங்க. நோட்டு போட்டு எழுதுங்க. 3வது ஹெட்செட் போட்டு கேளுங்க. நோட்டோ டைரியோ இல்லாம என்னுடைய வார்த்தைகளை இந்த வீடியோ இல்லை, மொத்தம் இது வரைக்கும் நான் 1200 வீடியோ கிட்ட நான் போட்டேன். சரியா? எதையுமே கேட்காதீங்க. எதுவுமே நீங்க கடந்து போக முடியாது. ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டாலும் அந்த ஸ்டெப்ல நின்று எழுதி அனலைஸ் பண்ணி செஞ்சு பார்த்து டவுட் இருந்தா கமெண்ட்ல கேட்டுட்டு போகணும். வாழ்வியல் வந்து கற்றுக் கொடுப்பது, சரி, கத்துக் கொடுப்பது. நீங்க இதை சரியா கத்துக்கணும், வாழ்க்கை ஃபுல்லா கத்துக்கணும். அது தேவையா? வேற மாதிரி கத்துக் கொடுக்கும். தேவையா? அதனால அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த டெக்னிக் என்ன மெத்தட்ன்றதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இந்த லா ஆஃப் வைப்ரேஷன் சொல்லுவாங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. மிக முக்கியமா ஒரு 12 விதிகள் இருக்கு. பிரபஞ்ச ரகசியங்கள்ல 12 விதிகள் இருக்கு. ஏறக்குறைய 13 வருடங்களுக்கு மேலாக இதை ஆராய்ச்சி பண்றேன். அதுல ஒரு விதி பேரு லா ஆஃப் வைப்ரேஷன். என்னன்னா, யூனிவர்ஸ்க்குன்னு ஒரு வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி இருக்கு. அதே போல நம்மளுடைய மனசுக்கும் உடம்புக்கும் ஒரு வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி இருக்கு. இந்த மைண்டோடைய வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சியும் யூனிவர்ஸோட வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சின்றது ஒரு ஒத்த அலைகள் அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி, ஒரு ஃப்ரீக்வெண்டா போறது. ஒரு எஃப்எம் ரேடியோவை டியூன் பண்ணும்போது அந்த ஃப்ரீக்வன்சி செட் ஆகி அது பாட்டா கேட்குது. அது போலதான் அந்த வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான் இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்றோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் இது. ரைட்டா? நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன மாதிரியான ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு இருக்கு அதை நம்ம கத்துக்கணும். அந்த ஃப்ரீக்வன்சி மெத்தட், இப்போ உங்களுக்கு அந்த ஃப்ரீக்வன்சி எப்படி தெரியல அப்படின்னா, இந்த 2 கைகளையும் வச்சு இப்படி பண்ணி பாருங்க. உங்களோட கைகள் ஒன்றை ஒன்று மிக வேகமாக தெளிச்சுன்னா நீங்கள் சரியான ஃப்ரீக்வன்சியில் இருக்கீங்க. இல்லை உங்களோட ஃப்ரீக்வன்சி மெத்தட் கம்மியாக இருக்குன்னா உங்களுடைய கைகள் ரெண்டும் மிக அதிக அளவில் தள்ளாது. 2 உள்ளங்கைகளை தேய்க்கும் போது கிட்ட வைக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரீக்வன்சி இல்லை அப்படின்னா உங்களோட மைண்ட் பவர் அலைனாக தயாராக இல்லைன்னு அர்த்தம். சரியா? அதனால முதல்ல இந்த வைப்ரேஷனை கிரியேட் பண்ண கற்றுக்கணும். இதுல முதல் விஷயம் என்னன்னா உட்காரணும். 2வது அந்த ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன பண்ணுன்றதை நம்ம கத்துக்கணும். சரியா? என்ன சொல்றாங்கன்னா என்னோட குரு, உங்களுடைய எண்ணங்களுக்கு எல்லாமே வைப்ரேஷன் இருக்கு. அது வந்து அட்ராக்ட் பண்ணுது. உங்களுக்கு என்ன வேணுமோ அது எப்ப சிமிலர் வைப்ரேஷனா மாறும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நினைச்சது கிடைக்குது. இது ஒரு சிம்பிளான சூப்பர் டேர்ம்ல சொல்லணும் அப்படின்னா, எண்ணங்கள், அதாவது பாசிட்டிவான எண்ணங்கள் பாசிட்டிவான அனுபவங்களை கொடுக்கின்றன. நெகட்டிவான எண்ணங்கள் நெகட்டிவ் அனுபவங்களை கொடுக்கும். எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறையான அனுபவங்களையும், நேர்மறையான எண்ணங்கள் நேர்மறையான அனுபவங்களையும் கொடுக்கும். இது தெரியாம நம்ம என்ன பண்றோம், ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். சரியா? இன்னையிலிருந்து உங்களுடைய எண்ணங்களை உற்று நோக்குங்க. எதுக்காக நான் சொல்றேன்னா, யார் ஒருத்தங்க அமைதியா இந்த டெக்னிக்கை பண்றதுக்கு முன்னாடி அதிகாலை சுபிட்ச நேரத்தில் கண்ணை மூடி அகல கால் விரித்து நேராக சப்பனங்கள் போட்டு நேராக அப்படியே கண்ணை மூடி பார்க்கும்போது அந்த 3 முறை இன்ஹேல் எக்ஸ்ஹேல், உள்ள மூச்சை உள்ளிழுத்து வெளியே விடும்போது மைண்டும் உடம்பும் ரிலாக்ஸ் ஆகுது. அதற்கப்புறம் இதை நீங்கள் செய்யணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். சரியா? அமைதியான ஒரு இடத்தை நீங்கள் சூஸ் பண்ணுங்க. அதுக்கு தான் சொல்கிறேன் அதிகாலை. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 555 மெத்தட் 5x55 மெத்தட் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ரெடியா இருக்கீங்களா? இந்த 5x55 மெத்தடுக்கு சில நாலேஜான விஷயங்களை இது வரைக்கும் நான் கொடுத்துட்டேன். அடுத்தது எப்படி வந்து நம்மளோட வாழ்க்கையில அட்ராக்ட் பண்றது அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்ப்போம். இப்போ நமக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வந்துருச்சு, நம்மளால எதுவுமே பண்ண முடியும். சரி, இப்போ ஒரு கேள்வி இருக்கு உங்களுக்கு, எப்படி இது வந்து ஒர்க் அவுட் ஆகுது, இது ஏன் நீங்க ஒரு பவர்ஃபுல் டூல் சொல்றீங்க, இந்த காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் 5x55 என்ன அப்படி பண்ண போகுது, ரொம்ப ஆன்சியஸா இருக்குல்ல? சிம்பிளான ஆன்சர்ஸ் இருக்கு. என்ன தெரியுமா, நம்ம ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணும்போது ஒரு இன்டென்ஷன் கிரியேட் ஆகி அது நம்மளுடைய ஆழ்மனத்துல போய் ஃபிக்ஸ் ஆயிடுது. அதாவது ஒரு இன்டென்ஷன் கிரியேட் ஆகி அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் உட்காருது. ரெப்பிடேஷன் ஈக்குவல் டு சக்சஸ் சீக்ரெட். இன்னொரு விஷயம், நிறைய மேனிஃபெஸ்டேஷன் டூல்ஸ் இருக்கு. மேனிஃபெஸ்டேஷன் ஒன்றும் இல்லை, எதை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றோமோ, எதை வேணும்னு நினைக்கிறோமோ, எதை வேண்டி நிற்கிறோமோ அதுதான் மேனிஃபெஸ்டேஷன். ரைட்? அது வந்து நிறைய மெத்தட்ல நம்ம கொண்டு வரோம். சுய கட்டளைகள் மூலம் நம்ம செய்யலாம், அல்லது வந்து காட்சிப்படுத்துவதன் மூலம் செய்யலாம். இதன் மூலம் நீங்க திரும்ப காட்சிப்படுத்துவதையும் திரும்ப சுய கட்டளையும் சொல்லுவதன் மூலம் யூனிவர்ஸோட அலைன்மெண்ட் ஆக முடியும். அடுத்தது,
எவன் ஒருத்தனுக்கு டெய்லி கமிட்மெண்ட் இருக்கோ அவன் ஜெயிச்சிடும். சரியா? அவனுக்கு இந்த யூனிவர்ஸ் வந்து பாக்குது, இவன் டெய்லி கமிட்டடா ஒரு இடத்துல உட்காரான், ஒரு விஷயத்த செய்யறான். இதை செய்யும் போது என்ன பண்ணுது, யூனிவர்ஸ் உங்களுக்கு எதையும் கொடுக்க தயாரா இருக்கு. இது ஒரு மினி தவன்னு வச்சுப்போம். அந்த கால முனிவர்கள் காட்டுக்குள்ள போய் எல்லா விஷயங்களையும் தாண்டி கண்ணை மூடி உட்காந்து அவங்க வேணுனதை வாங்கிட்டு வந்தாங்க. அதே சிம்பிள் டெக்னிக் தான் இது. அது சிம்பிள் இல்லை, நம்ம பண்ற சிம்பிள், ரைட்? இது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளுடைய இன்டென்ஷனையும் டிசைர்ஸையும் நம்மளுடைய கனவுகளையும் இலக்குகளையும் ஃபோக்கஸ் பண்ண வைக்குது. திரும்ப திரும்ப ஃபோக்கஸான ஒரு விஷயங்களை நம்ம பண்ணும்போது நேரா அது அலைன்மெண்டா மாறி இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லாம் தருது. அது மட்டும் இல்ல, ஏன் இந்த 5x5 மெத்தட் அப்படின்னு வச்சாங்கன்னா, 5ன்றதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. இது 5x5க்கு முக்கியமான காரணம் இருக்கு. அது என்ன 5x55? அதாவது இதை எப்படி சொல்றாங்கன்னா, இந்த 5ஆம் நம்பர் எதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா 2 விஷயத்த பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸ்ட்ரீம் growth அப்படின்வாங்க. growthனா என்ன? வளர்ச்சி. இன்னொன்னு மாற்றம். மாற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் ஒரு விதை இந்த 5x5 மெத்தட். இந்த 5x5 மெத்தடை யார் ஒருத்தங்க செய்யறாங்களோ அவங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும், ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். மாற்றத்திற்கான விதை, ஒரு வளர்ச்சிக்கான விதை இந்த 5x5 மெத்தட், ரைட்? சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இந்த 5x5 மெத்தடு 5x55 மெத்தட் என்ன சொல்லுதுன்னா, 5 நாள் உங்களுடைய ஒரே ஒரு கோலை, நீங்கள் இப்போ ஒரு இன்டென்ஷனாக எழுதியிருப்பீங்களா, ஒரு அஃபர்மேஷனாக எழுதியிருப்பீங்க இல்லையா, அந்த கோலை 55 தடவை எழுதுங்கன்னு சொல்லுது. நான் திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். 5x5 மெத்தட்னா என்ன அப்படின்னா 5x55, 5 நாள் உங்கள் வாழ்க்கையை மாறுன்னு சொல்லி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் விதி சொல்லுது. இந்த 5 நாள் 55 தடவை ஒரே ஒரு விஷயத்தை எழுதணும். அது எப்போ எழுதணும்னா, நான் சொல்கிறேன், காலையில் 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே எழுதணும். தொடர்ந்து 5 நாள் எழுதுனா நீங்கள் என்ன விஷயங்கள் நினச்சிங்களோ அதை நடக்கும்னு சொல்லி இந்த பிரபஞ்ச ரகசியம் சொல்லுது. இதை நிறைய பேர் பயன்படுத்தியிருக்காங்க. இதை நான் ப்ராக்டிக்கலாக கொடுத்துருக்கேன். நிறைய சேஞ்ச் வரும். இது ஏன் சொல்கிறோம், எப்படி சொல்கிறோம், எல்லாமே நம்ம சொல்லிட்டோம். அதனால் நீங்கள் அடுத்த 5 நாட்களுக்கு தொடர்ந்து பண்ணணும், கேப் போடக்கூடாது. ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் பண்ணணும். நான் 4-5னா 4-5 தான் 5 நாளும் பண்ணணும். ஒரே இடத்துல உட்காந்து பண்ணணும். அந்த இடம் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்க இடமா சூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் தொடர்ந்து 5 நாளைக்கு, ஒரு நாளைக்கு 55 முறை நீங்கள் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை எழுதணும். இதுதான் இந்த 5x5 மெத்தடு, 5x55 மெத்தட். இதை பண்ணி பாருங்க. என்னோட குரு அழகாக சொல்லுவாங்க, கடந்த காலத்தில் இருக்கிற சில விஷயங்களையும் எதிர்காலத்தில் உனக்கு தென்பட போற நிறைய வாய்ப்புகளையும் ஒன்று சேர கொடுப்பது தான் இந்த 5x5 மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கடந்த கால அனுபவங்களை எதை நீங்க மாற்ற விரும்புறீங்க, கடந்த கால அனுபவங்களை மாற்றாம இருக்கலாம், கடந்த கால செயல்களை மாற்றாம இருக்கலாம். ஆனா கடந்த கால விஷயங்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளையும் மன உளைச்சல்களையும் உங்களால் மாற்ற முடியும். ரெண்டாவது, இது எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, இங்க வந்து ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, அது ஆரம்பிச்சிட்டீங்க, கடந்த காலத்திலே ஆரம்பிச்சிட்டீங்க, அது நிகழ்காலத்தில் உங்களுக்கு பிரச்சனையை தருது, மிகப்பெரிய பிரச்சனையை எதிர்காலத்திலும் தரலாம். அதனால அந்த கடந்த கால அனுபவங்களை அப்படியே கம்ப்ளீட்டா எராடிகேட் பண்றதுக்கும் என்ன மாதிரி கெட்ட பழக்கங்கள் இருக்கோ அதை விடுத்து முன்னாடி உனக்கு என்ன கிடைக்குது, முன்னாடி ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கிடக்கு. இந்த பிரபஞ்சம் கொட்டி தருது. உனக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் வச்சிருக்கு, கிஃப்ட் வச்சிருக்கு, பிரைஸ் வச்சிருக்கு, அள்ளி தர்ற பொக்கிஷங்களை வச்சிருக்கு. அதை வச்சு தான் இந்த 5x5 மெத்தடை வச்சு தான் அதை எல்லாம் நம்ம எடுக்க போகிறோம். சிம்பிளாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய பவர் ஆஃப் இன்டென்ஷனை அதிகப்படுத்துறது தான் இந்த 5. அதனால இந்த 5ஆம் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சைக்காலஜிக்கலாக சொல்கிறாங்க. நிறைய ஜோசியத்துலேயும் சொல்லுவாங்க. நியூமராலஜி மாதிரி நீங்கள் நம்புற மனிதர்களாக இருந்தால் அப்படி எடுத்துங்க, அப்படி இல்லை அப்படின்னா நம்பர்ஸ்க்குன்னு ஒரு பவர் இருக்குது, அதை வெறும் சைக்காலஜியாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சரி, எதற்காக இதை ஆன்ஷியண்ட்டாக இதை பண்ணாங்க, இது ஏன் நம்ம பண்ணோம்? அந்த காலத்திலே இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான மெத்தட். இது 5 நாள் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும்னு ஒரு அஷூரன்ஸ் கேரண்டி கொடுத்து சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு என்ன தேவை? முதல்ல ஒரு நோட் எடுத்துங்க, ஒரு டைரியோ நோட்டோ எடுத்துங்க. முதல்ல நீட்டாக எழுதுங்க. எனக்கு வந்து இந்த காலையில் இந்த ஃப்ரீ டெலகிராம் ட்ரைனிங் கொடுப்போம் பாருங்க, அது குழந்தைங்க நல்லாவே, அந்த குழந்தைங்களுக்கு கையெழுத்து சரியாக இல்லை அப்படின்னா எங்களோட டீச்சர் அடிப்பாங்க, கையிலேருந்து முட்டியில் அடிப்பாங்க. ஆனால் நான் வாங்கினதில்லை. ஆனால் நிறைய பேரை பார்க்குறேன்னா ரஃப் நோட்டு மாதிரி எழுதுது. முதல்ல ஒரு விஷயத்தை எழுதும்போது அந்த வார்த்தைகளுக்குள்ளேயே எழுத்துக்களுக்குள்ளேயே அப்படியே எண்ணங்கள் போயிடணும், அந்த மாதிரி எழுதணும். அழகாக எழுதுங்க. உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு, உங்களுடைய காதலிக்கு, காதலனுக்கு நீங்கள் வந்து ஒரு கவிதை எழுதுறீங்க, அது உங்கள் கையால் ஒரு நீட்டாக டிசைன் போட்டு செம்மையாக இப்படி எவ்வளோ அழகாக அப்படி ஒரு டெடிகேட் பண்ணுவோம்ல. காதல்ன்றது ஒரு டெடிகேஷன் தானே, ஒரு கடவுள் பக்தி. ஒரு பூ எடுத்து போறீங்க, இப்படி தூக்கி வந்து பவுலிங் மாதிரி போடுவீங்க, ஃபுல் டாஸ் பால் மாதிரி போடுவீங்க.
ஒரு சாமி இருக்கு, ஒரு தேவதை இருக்கு. ஒரு சாமி கிட்ட போடுற பூ மாதிரி ஒரு காதலிக்கிட்ட நம்ம கொடுக்குற அந்த கவிதை கடிதமோ ஒரு ஒரு என்ன சொல்றது பொக்கேவோ உள்ளது கிரீட்டிங் கார்டோ எப்படி இருக்கணும்? அதில் அதை எழுதுகிற எழுத்துக்கள் கூட அழுத்தி எழுத முடியாது, ஏன்னா அவளோட மனசு இருக்காமா அந்த மாதிரி எழுதுவோம்ல, அது மாதிரி என்ஜாய் பண்ணி எழுதுங்க. காதல்னாலே ஒரு அழகு இல்லை, கவிதைனா மிக அழகு இல்லை, காதலை அழகப்படுத்துறதே கவிதை தானே. அது மாதிரி இந்த அஃபர்மேஷனை நீங்கள் எழுதும் போது என்ஜாய் பண்ணி எழுது. அதை அப்படியே ஒரு நோட்டில் எழுதும்போது கொஞ்சம் கேப் விட்டு கலர் பென்சில் பேனால நீட்டாக எழுதுங்க, என்ஜாய் பண்ணி எழுதுங்களேன். கடமைக்கு எழுதுறது, ஐயோ இம்போசிஷன் மாதிரி எழுதுறது, அதெல்லாம் எழுதுனா என்ன நடக்கும்? அந்த டயத்துக்குள்ளே முடிக்கக்கூடாது. முதல்ல நான் சொல்ல பாருங்க, நல்ல காஸ்ட்லியாக எவ்வளோ ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு போய் என்ன வாங்குங்க, ஒரு நோட்டோ டைரியோ வாங்குங்க, 50 நோட்டு வாங்க, நோட் புக் வாங்க, வாங்கி இல்லைன்னா இந்த கோல்டன் அவர் டைரி இருக்குது அதை யூஸ் பண்ணுங்க. கோல்டன் அவர் டைரியில் அழகாக எழுதுங்க, பரவாயில்ல ஒரு பேஜ் ஆனால் ஆகிட்டு போகுது ஒரு நாளைக்கு, சரியா? அதில் நல்ல பேனா, ஒரு கலர் பேனாஸ் இருக்கு, எவ்வளோ கிளிட்டர் பேனாலாம் இருக்கு, அது மாதிரி ஒன்று வாங்குங்களேன். இது ரொம்ப ரொம்ப கம்மி நாள் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஒரு நோட் பேடு வாங்க சொல்கிறேன். ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு நோட் பேடு, ஒரு 20 ரூபாய்க்கு ஒரு பேனா, சரி இன்னும் காஸ்ட்டே போங்க, 100 ரூபாய்க்கு ஒரு பேனா, ஒரு நோட்டு 200 ரூபாய்க்கு வாங்கலாம். ஒரு 300 ரூபாயில உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்க முடியுமா? மாற்றிக்க முடியும் நான் சொல்கிறேன். அப்புறம் எவ்வளோ நேரம் இதுக்கு உட்கார போறீங்க? கண்டிப்பாக நான் சொல்கிறேன் 20 to 40 மினிட்ஸ் ஆகும். 40 மினிட்ஸ் ஆகும், திரும்ப சொல்கிறேன் 40 மினிட்ஸ் ஆகும். அடுத்தது இதெல்லாம் இருக்குப்பா, உங்களுக்கான ஒரு இடத்தை நீங்கள் சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கான ஒரு இடம், உங்களுக்கான ஒரு நேரம், ஒரே ஒரு நோட்டு, ஒரு பேனா, எல்லாம் போதுமா? இன்னொன்று வேணாமா? என்னது? நம்பிக்கையான மைண்ட் செட், அந்த ப்ராசஸுக்கான நம்பிக்கையான ஒரு மைண்ட் செட். இதை வச்சுக்கிட்டு நீங்கள் எழுத ஆரம்பிச்சிங்கன்னா இந்த மெத்தட் உங்களுக்கு எல்லாமே கொட்டி கொடுக்கும். நீங்கள் ஏதாவது ஒன்று அறகுறையாக பண்ணுறது, ரிசல்ட் மட்டும் ஃபுல்லாக வேணுமா? ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடே ஒழுங்காக ஒரு இடத்துல உட்காந்து பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் எதை அச்சீவ் பண்ண போகிறீங்க, சாதிக்க போகிறீங்க? அதை யோசிங்க. நிறைய மெத்தட் இருக்கு. ஒன்று ஒழுங்காக நீங்கள் 369 மெத்தடை ஒழுங்காக பண்ணலாம், அல்லது 333 மெத்தடை ஒழுங்காக பண்ணலாம், அல்லது இன்னும் பவர்ஃபுல்லான 555 மெத்தடை பண்ணலாம். இது ஒரு சிம்பிள் ஸ்டெப்பாக நான் சொல்லிக் கொடுக்குறேன், சரியா? முதல் விஷயம் என்னன்னா, நீங்கள் இந்த மெத்தடுக்கு முதல்ல செட் ஆகுறீங்க, ஒரு இன்டென்ஷனை கிரியேட் பண்ணிட்டீங்க. அடுத்த 5 நாட்கள் இந்த மெத்தடோட நீங்கள் வாழ போறீங்க, சரியா? இப்போ உங்களுக்கு சில கேள்விகள் இருக்கலாம். இது 5 நாளில் நான் முடிச்சிட்டுமா, இல்லை நான் கண்டினியூ பண்ணட்டுமா? நான் என்ன கேட்குறேன், முதல்ல 5 நாள் பண்ணுங்க. 5ஆம் நாள் நைட்டோ சாயந்தரமோ என்கிட்ட கமெண்ட்ல கேளுங்க. அடுத்தது இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் என்னென்ன மாற்றங்களை உங்களுக்கு உருவாக்க போகும், இந்த 5 நாளில் என்ன சேஞ்சஸை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, இதற்கான பதில் தான் இப்போ இந்த வீடியோவை, சரியா? இந்த 5 நாளில் முதல்ல ஒரு விஷயம் சொல்கிறேன், என்ன மாதிரி கேள்விகள் உங்களுக்கு இருக்கோ அதற்கான பதில் தான் கிடைக்கும். இதுக்கு பொதுவான பதிலாக எதுவும் கிடையாது. 5 நாள் வாழ்க்கை மாறுமா, 5 நாளுக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணலாமா, எல்லாம் நீங்கள் முடிவு பண்ணணும். ஃபர்ஸ்ட் விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா, நமக்கான ஒரு தெளிவான இலக்கு இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றி பெறவே முடியாது. 65% மக்களுக்கு நான் நிறைய கல்லூரிகளில் பள்ளிகளில் போய் பேசுகிறேன், ஆனால் ஒரு 60 to 70% பீப்புளுக்கு இலக்குன்னு என்னன்னே தெரியாது. இதை தான் என்னோட வீடியோவை பார்க்குற பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அவங்களோட குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும்னு ஆசைப்படுறேன். கோல் செட்டிங் சொல்லித்தராத வாத்தியாரே கிடையாது, அப்பா அம்மாவே கிடையாது. உங்களுக்கே ஒரு கோல் செட்டிங் தெரியலன்னா இப்படி குழந்தைங்களுக்கு சொல்லி தருவீங்க? கோல் செட்டிங்கை கற்றுங்க. அதுதான் இந்த மெத்தட் மூலம் நான் சொல்லித்தரேன். இது கோல் செட்டிங் தான் அஃபர்மேஷனாக மாற்றி 5x5 மெத்தடாக நான் சொல்லித்தருக்கேன், சரியா? இப்போ என்ன பண்ணோம், இப்போ நமக்கு ஒரு கோல் இருக்குல்ல, அந்த கோல் எப்படி இருக்கணும்னா பக்காவான ஒரு கோல் எடுத்துங்க. உங்களுக்கு ஒரு டாப் 3 கோல்னு வச்சுப்போம். ஆனால் ஒன்று தான் இப்போ நான் சொல்கிறேன், ஒரு கோல் எழுதலாமா 3 கோல் எழுதலாமா, அதெல்லாம் ஒன்றுமே, ஒரே ஒரு கோல் உங்களுக்கு தேவை தான். எனக்கு கடன் இருக்கு, 10 லட்ச ரூபா கடன் இருக்கு, அதை அடைக்கணும் அப்படின்னா நிறைய பணம் வேணும். எனக்கு மாதம் 10 லட்சம் பணம் வேணும், எனக்கு 10 லட்சம் பணம் வேணும். இதுதான் எழுத போகிறோம், ரைட்? இதை எப்படி எழுத போகிறோம், இதை ஒரு அஃபர்மேஷனாக மாற்றணும், சுய கட்டளையாக மாற்றணும். இது எதற்கு அஃபர்மேஷன் அப்படின்னா, அஃபர்மேஷன்றது ஒரு எமோஷனல் லாங்குவேஜ், ஒரு மொழி எமோஷனாக இருக்கும். அதை திரும்ப திரும்ப சொல்லும் போது எமோஷன் கிரியேட் ஆகி அது வைப்ரேஷனாக மாறி இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை வாங்கிட்டு கொடுக்கும், சரியா? என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, சில பேர் அஃபர்மேஷனாக இப்படி எழுதலாம். நான் என்னோட பாணி டிஃப்ரெண்ட். இதெல்லாமே நான் என் குரு சொல்லி கொடுத்தது, நான் சில விஷயங்கள் அப்படியே பண்ணேன். நான் சொல்லித்தர மாதிரி பண்ணணுமா அப்படிலாம் அவசியம் கிடையாது. யார் சொல்லித்தர மாதிரி வேணா நீங்கள் பண்ணலாம், எது உங்களால் முடியுமோ. ஆனால் மாற்றி சொல்கிறேன், எது உங்களுக்கு கஷ்டமோ அதை நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நம்ம ஒரு அஃபர்மேஷனை எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு இது வேணும் அப்படின்னு எழுதிடுறோம். அதுதான் ஒரு இன்டென்ஷன். எனக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு மாதம் 10 லட்சம் வேணும், அதை ப்ரெசன்ட் டென்ஸாகவும் மாற்றணும். அப்புறம் இன்னும் ஒரு படி மேலே போய் நான் சொல்கிறேன், பாஸ்ட் டென்ஸாக மாற்றணும்.
தேங்க்ஸ் கிவிங்கோட முடிக்கணும். இதுதான் என்னுடைய ஸ்டைல் ஆஃப் லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக். இதுதான் நான் பண்றேன், அதுதான் நான் சொல்லித்தரேன். நான் திரும்ப சொல்றேன், நான் ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச் அல்ல, நான் வந்து ஒரு பிசினஸ் கோச். என் வாழ்க்கையில கடனை அடைப்பதற்கும் பிசினஸ்ல ஜெயிக்கிறதுக்கும் இந்த மாதிரி விஷயங்களை என் குருகிட்ட கத்துக்கிட்டேன். சரியா? உங்களுக்கு எப்படி தோணுமோ அப்படி பண்ணலாம். பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கணும். என்னை நோக்கி பணம் வந்து கொண்டு இருக்கிறது, இது வந்து பிரசன்ட் டென்ஸ். ரைட்டா? இதுதான் நம்ம அஃபர்மேஷனா கொடுக்குறோம். அஃபர்மேஷன் தெரியல அப்படின்னா நிறைய அஃபர்மேஷன் வீடியோஸ் இருக்கு, கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், பாத்துங்க. ரெண்டாவது, எந்த ஒரு அஃபர்மேஷனை நீங்க கோலா மாத்திருக்கீங்களோ, எந்த ஒரு கோலை நீங்க அஃபர்மேஷனா மாத்திருக்கீங்களோ, அது உங்களை எக்ஸைட் பண்ணும். அதை சொல்லும் போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். லைஃப்ல அப்படியே எழவே கடனே அப்படின்னு எழுதாதீங்க. வாழ்க்கையில எழுத்துக்களுக்கும் எண்ணங்களுக்கும் வாழ்க்கை இருக்கு. காதலியே அப்படின்னு சொல்லும் போது எப்படி இருக்கு, கண்மணியன்னு சொல்லும் போது எப்படி இருக்கு, அது வந்து கண்மணிய காதலியே அப்படின்னு நான் சொல்றோம், அதுக்குன்னு ஒரு ஃபீல் இருக்குல்ல. அது போலதான் பணம்ன்றதே ஒரு ஃபீல், எண்ணங்கள்ன்றதே ஒரு ஃபீல், எழுத போற ஒரு கவிதைன்றது ஒரு ஃபீல். அது மாதிரி இந்த அஃபர்மேஷன் ஒரு ஃபீல், அது வந்து உங்களை எக்ஸைட் ஆகும். இப்ப நம்ம ஒரு வார்த்தை எழுதுறோம், நம்ம ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறோம், அதை வாங்கி அவ படிக்கிறா, அவ எக்ஸைட் ஆகி செம்மடா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா எப்படி இருக்கும்? அப்ப அந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கணும்ல. வாங்கி வாரம் வச்சுட்டு வேற ஏதாவது பேசினா எப்படி இருக்கும்? நமக்கு என்ன ஒரு மரியாதை, நம்ம எழுத்துக்களுக்கு என்ன மரியாதை இருக்கு? அவளை எக்ஸைட் ஆகணும், அதுதானே. அப்ப கவிதை வந்து எக்ஸைட் ஆகணும்னா வாழ்க்கையை மாத்த போற அஃபர்மேஷன் எப்படி இருக்கணும் யோசிச்சு பாருங்க. அப்ப எப்படி இருக்கணும்னா ஸ்பெசிபிக்கான வேர்டை தூக்கி போடணும், உள்ள தூக்கி அந்த வார்த்தை யாருமே யூஸ் பண்ணிருக்கணும், யூனிக்கா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு வார்த்தையை போடணும், அது உங்களோட மைண்டை தைக்கணும். அடுத்தது, ரொம்ப லெந்தியா இருக்கக்கூடாது. நான் கொடுக்குற அஃபர்மேஷன்லாம் பார்த்தீங்கன்னா 1.5 வரி 2 வரி இருக்கும். நான் திரும்ப சொல்றேன், உங்களுக்கான பர்சனலைஸ்ட் அஃபர்மேஷன் மட்டும்தான் நிறைய இருக்கணும். அதுக்கும் நம்ம தனியா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். யாராருக்கு பர்சனலைஸ்ட் அஃபர்மேஷன் வேணுமோ கீழே ஒரு நம்பர் இருக்கு, அது கால் பண்ணி கேளுங்க. எனக்கு எப்போ டைம் இருக்கோ அந்த பர்சனலைஸ்ட் அஃபர்மேஷன் நான் பண்ணித்தரேன். அடுத்த விஷயம் என்னன்னா, குட்டி குட்டி அஃபர்மேஷன் தான் உங்களை வந்து ரொம்ப வேற லெவலுக்கு கொண்டு போவோம். ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு வந்து நோய் இருக்கு, கேன்சர் மாதிரி இருக்கு, பிரச்சனைகள் அதிகமா இருக்கு அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு 3 லைன் 4 லைன் 5 லைன்ல நம்ம பெருசா எடுத்துறோம். அது எல்லாருக்கும் தேவைப்படாது. நீங்க குட்டி குட்டி அஃபர்மேஷனை சொல்றது நல்லது. கடைசியா முடிக்கும் போது ஒன்னு சொல்லி முடிப்பேன், என்ன அப்படின்னா, இந்த 10 லட்சம் பணத்தை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. கொடுத்துருச்சு அப்படின்னு அர்த்தம். முன்னாடி என்ன சொன்னோம், நமக்கு முதல்ல எழுதுறது ஃபியூச்சர் டென்ஸ்ல போட்டுக்கணும், எனக்கு 10 லட்சம் பணம் வேணும், அதே நம்ம சொல்ல போறது இல்லை. ரெண்டாவது என்ன போடுறோம், 10 லட்சம் பணம் என்னை நோக்கி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு எழுதுறோம். இப்போ என்ன ஆச்சு, பிரசன்ட் டென்ஸ் ஆயிடுச்சு. கொடுத்த 10 லட்சம் பணத்தை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. நன்றி சொல்லி முடிச்சிட்டோம், கொடுத்துட்டாடா, தேங்க்ஸ்டா மாமா அப்படின்னு சொல்ற மாதிரி. சரியா? இதெல்லாம் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லியாச்சு, அதை பாஸ்ட் டென்ஸ்லயும் மாத்தியாச்சு, கிராட்டிடியூட் சொல்லியாச்சு, எக்ஸைட் பண்ற மாதிரி சொல்லியாச்சு, சில பர்டிகுலர் வார்த்தைகளை போட்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஆனா ஒரு ஃபீல் இல்லை அப்படின்னா கண்டிப்பா இது நடக்காது. அந்த ஃபீலை நீங்க தான் கிரியேட் பண்ணணும். ரிலேஷன்ஷிப் எப்படி ஒரு ஃபீல் இருக்கு, அந்த வார்த்தைகள், ஒரு வார்த்தை சொல்லும் போது, ஒரு வார்த்தை சொல்றோம், செத்து போனா நெத்தமே செத்துடுறாங்க, அப்ப அந்த வார்த்தைக்கு உயிர் இருக்கு. சார் செம்ம அழகா இருக்கடி இன்னைக்கு அப்படின்னு சொல்லும் போது இப்படி இருக்கு, அந்த பொண்ணு அப்படியே செவக்குது, ஏற்கனவே செவந்தமும் இன்னும் செவக்குதான், அந்த கலருக்கு பேரே கண்டுபிடிக்கிறேன், அந்த மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு வார்த்தை தானே சந்தோஷப்படுத்துது, செமடி செமடா, இதோட ஒரு வார்த்தை இருக்க முடியுமா? அந்த மாதிரி ஏதாவது எக்ஸைட் ஆகணும், ஒரு ஃபீலை கிரியேட் பண்ணணும் உங்களுடைய அஃபர்மேஷன். சரியா? அது எதுவா வேணா இருக்கலாம். நீங்க பணத்தை தேடலாம், உறவுகளை தேடலாம், ஆரோக்கியத்தை தேடலாம், எதை வேணா இந்த 555 மெத்தட்ல தேடலாம். சரியா? நீங்க சொன்னதை மட்டும் ப்ராப்பரா பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. பிரபஞ்சம் படித்தர காத்திருக்கு. See you on top.